நவீன வாட்டர் பியூரிஃபையர். என்னோட வீட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எப்பயுமே யோசிப்பேன். ஏன்னா பேசிக்கலி ஐ டெக்கா இல்லையா. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க வாட்டர் பியூரிஃபையர் அந்த அளவுக்கு அட்வான்ஸாக இல்லை. ஸோ வாங்கிட்டேன். இது ஆட்டம்பூர்க்கோட இன்டலான் வாட்டர் பியூரிஃபையர். அது மட்டும் இல்லாமல் இது அடாப்டிவ் வாட்டர் பியூரிஃபையர். இந்த வாட்டர் பியூரிஃபையரை பாக்ஸுக்குள்ளே அந்த ஆட்டம்பூர்க்கோட இன்டலான் வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீ ஃபில்டருமே இருக்குது. இந்த ஃபில்டர் நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண வாட்டர் பியூரிஃபையருக்கு 1800 என்னமோன்னு நினைக்கிறேன். அதை நான் தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். வாட்டர் பியூரிஃபையரோட மேக்ஸிமமான வாட்டர் பியூரிஃபையரில் உங்களுக்கு ஃபில்டர் இன்க்ளூடடாக வராது. ஆனால் ஆட்டம்பர் கூட இந்த இன்டர்லானில் உங்களுக்கு இந்த ஃபில்டருமே கூட வரப்போகுது, ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. இன்ஸ்டாலேஷனுமே உங்களுக்கு மேக்ஸிமம் சில பிராண்ட்ஸ்லாம் 1200 இந்த மாதிரிலாம் வந்துடுது. ஆனால் உங்களுக்கு இவங்களுக்கு இன்ஸ்டாலேஷனுமே ஃப்ரீயாக தான் பண்ணி தர போகிறாங்க. சரி, ஓகே, எல்லா வாட்டர் பியூரிஃபையர் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு IFS வாட்டர் பியூரிஃபையர். அப்படின்னா இன்டெலிஜென்ட் ஃபில்டர் சிஸ்டம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இருக்க அடாப்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் இதுதான். மற்ற வாட்டர் பியூரிஃபையர்லாம் உங்களுக்கு TDS வந்து உங்களால் நீங்கள் மேனுவலாக அப்பப்போ தான் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களுக்கு அதுக்கு டைமும் இருக்காது. ஆனால் இதில் வந்து உங்களால் ரியல் டைமாக TDSஐ செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த வாட்டர் பியூரிஃபையர் பார்த்தீங்கன்னா ஒரு RO, UV, UF, அல்கலைன் ப்ளஸ் டேஸ்ட் என்ஹான்சர் வாட்டர் பியூரிஃபையர். மற்ற வாட்டர் பியூரிஃபையர்னா RO ரன் ஆகும்போது மேக்ஸிமமாக அதில் இருக்க ஒரு நல்ல மினரல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிடும். ஆனால் இந்த வாட்டர் பியூரிஃபையர் கிடையாது. உங்களுக்கு இதில் இருக்க தேவையான நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையான மினரல்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே இது சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கும். அதை ஃபில்டர் பண்ணாது. அதே மாதிரி இதில் வந்து வாட்டர் வேஸ்டேஜுமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ நம்ம மற்ற வாட்டர் பியூரிஃபையர் ஏற்கனவே இருக்க வாட்டர் பியூரிஃபையர் எடுத்துக்கோமே, அதில் நான் ஒரு பெரிய மைனஸாக சொன்னதே அதில் வந்து வாட்டர் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாகுது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கே இதை வச்சு உங்களால் 10,000 லிட்டர் வரைக்கும் வாட்டரை உங்களால் சேவ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் டேஸ்ட் டியூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு ஏற்றாப்புல டேஸ்ட் எல்லாம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இன்னும் நிறைய அமௌண்ட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அடாப்டிவ் RO மோடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அடாப்டிவ் RO வாட்டர் பியூரிஃபையர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ என்னோட அப்பார்ட்மெண்ட் எடுத்துப்போம். இங்கே வந்து மேக்ஸிமம் வாட்டர் வந்து வாட்டர் ஸ்டோர் ஆகிறது எல்லாமே அப்பப்போ ரெகுலராக வர்ற வாட்டர் எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஒரு டைம் அந்த வாட்டரோட TDS வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு TDSாகவே இருக்காது. இப்போ நீங்கள் கேனிலேருந்தோ எங்கேருந்தோ ஒரு வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதோட TDS ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இது வேறு இடத்துலேருந்து வந்து ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற போது பைப் லைன் மூலமாக வருது, அதோட TDS லெவல் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இதில் வந்து சில டைம் வந்து TDSல வந்து 300க்கு மேலே இருக்கும், 300 கீழே இருக்கும். இது அடாப்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறனால உங்களுக்கு வாட்டர் பியூரிஃபிகேஷன் ஒரு 300 கீழே இருக்குன்னா இது RO யூஸ் பண்ணாது. ஒன்லி UV, UF மட்டும் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதில் எந்த அளவுக்கு மினரல்ஸ் இருக்கணுமோ அதை மட்டும் வச்சு நம்மளுக்கு சர்வ் பண்ணும். ROவோட யூசேஜுமே இதில் கம்மியாகுது. ஏன்னா RO மேக்ஸிமம் எதுக்காக யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறாங்க. RO அதிகமாக யூஸ் பண்ணால் அதில் இருக்க தேவையான மினரல்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணிடுது. அதனால் RO வாட்டர்லாம் மேக்ஸிமம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணும்போது உங்களால் அதில் இருக்க மினரல்ஸ் எல்லாம் சஸ்டெயின் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து சில இதில் வருது. இருந்தாலுமே இந்த வாட்டர் பியூரில் அடாப்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறனால தேவையான டயத்தில் RO யூஸ் பண்ணிக்கும், தேவையான இடத்துல UV, UF மட்டுமே யூஸ் பண்ணி இது ஃபில்டர் பண்ணும். அதனால தான் இது அடாப்டிவ் அட்வான்ஸ்டு வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். 300 கிலோ இருக்கும்போது அந்த அடாப்டிவ் ஃப்ளோ மோடு ஒர்க் ஆகுதுல, அதே மாதிரி 500க்கு மேலே இருந்துச்சுன்னா இதில் RO + UV மோட் இருக்குது. அதில் சேஞ்ச் ஆகும் போது உங்களுக்கு வந்து 500க்கு மேலே இருக்கும் போது அது ஃபுல்லாகவே RO யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏற்றாப்புல எந்த TDS லெவலில் இருக்குமோ அதுக்கு ஏற்றாப்புல கொடுக்கும். இதுக்காக தான் இது அடாப்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வாட்டர் பியூரிஃபையரை உங்களால் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக செக் பண்ணிக்க முடியும். ஆட்டம்பர்க் ஹோம் ஆப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோட TDS லெவல் எவ்வளவு இருக்குது, வாட்டர் எந்த அளவுக்கு பியூரிஃபையாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ RO ஒர்க் ஆகுதா, RO UV மோடு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களால் அந்த அப்ளிகேஷனை வச்சு உங்களால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். ரியல் டைமில் வாட்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வாட்டர் பியூரிஃபையரில் வந்து அல்கலைன் இருக்கனால உங்களுக்கு வந்து வாட்டரோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் போன் ஹெல்த்துமே அல்கலைன் மினரல்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால போன் ஹெல்த்தும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அதில் UV, UF + அல்கலைன் + டேஸ்ட் என்ஹான்சர் எல்லாத்தோட தான் இந்த வாட்டர் பியூரிஃபையர் வருது. அதே மாதிரி இந்த வாட்டர் பியூரிஃபையர் இப்போ இந்தியாவிலேயே நான் ஃபஸ்ட்டு அடாப்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறதுனால எதுக்கு அதை அடிக்கடி மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த வாட்டர் பியூரில் வந்து ரியல் டைம் TDS செக்கிங் இருக்குது. நீங்கள் மேனுவலாக போய் TDS மீட்டரை வச்சு செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வந்து ரியல் டைமாக உங்களுக்கு TDS செக் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும். வாட்டர் பியூரிஃபையரை உங்கள் அப்ளிகேஷனை வச்சு TDS எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரியல் டைமாக எவ்வளோ TDS இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் தாராளமாக வாட்டர் பியூரிஃபையர் எந்த டவுட்டும் இல்லாமல் குடிக்கலாம்ல. ஏன்னா இப்போ நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க வாட்டர் பியூரிஃபையர்லாம் அது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். அடிக்கடி TDS வச்சு என்னால் செக் பண்ணிக்கிட்டே குடிச்சிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல.
அதனால இப்போ இதில் ரியல் டைமாக வந்துச்சுன்னா நான் தாராளமாக அந்த வாட்டர் பியூரிஃபை கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். மற்ற வாட்டர் பியூரிஃபையருக்குள்ள அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கிடைக்காது. ஆனால் இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இது இந்தியா ஃபர்ஸ்ட் அடாப்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா. இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இதோட டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டிசைன் எனக்கு பர்டிகுலராகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தது எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த வாட்டர் பியூரிஃபையரை ஃபிட் பண்ணியாச்சு. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இதோட டிசைன் இதுக்கு வீட்டுக்கு ஏற்றாப்புல எப்படி அடாப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்பவுமே ப்ரீமியமான ஒரு டிசைனாகவே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இருந்த வாட்டர் பியூரிஃபையர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மீட்ரு தெரியுதுல்ல, அதுதான் முக்கியமான ரீசனே. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு வாட்டர் பியூரிஃபையர் அப்படிங்கிறத அதில் இதை பார்க்கும் போதே தெரியுது. அதுக்கான ரீசனே இதுதான். இது பார்க்கும் போதே ஏதோ ஒரு இனோவேட்டிவான டெக் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் இந்த வாட்டர் பியூரிஃபையரை சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் பியூரிஃபையர் பில்டு குவாலிட்டியுமே ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதே மாதிரி ப்ரீ ஃபில்டருமே நல்ல ஒரு ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதனால் ஃப்ரீயாகவே வருது, அதனால் ரொம்ப மட்டமான ஒரு ஃபில்டராக இருக்கும் அப்படிலாம் இல்லை. இந்த ஃபில்ட்ரு மேக்ஸிமம் நீங்கள் போய் லோக்கலில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நல்ல ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் பியூரிஃபையரை டிடிஎஸை இதில் காட்டுற டிடிஎஸுக்கும் இப்போ நம்ம மேனுவலாக செக் பண்ணுற டிடிஎஸுக்கும் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தானே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல தெரிகிற வேல்யூ என்ன தெரியுமா? இதுதான் டிடிஎஸ் வேல்யூ. இப்போதைக்கு உங்களோட வாட்ரு எந்த டிடிஎஸ் லெவலில் இருக்குன்னு இங்கே மாதிரி இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இந்த டிடிஎஸ் மீட்டர் ஒன்று இருக்குது. இது வாங்கினா உங்களோட வாட்டர் டிடிஎஸ் லெவலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வச்சு எப்பயுமே செக் பண்ணி வாட்டர் குடிச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தான் இந்த டிடிஎஸ் மீட்ரு இது உள்ளக்கே டிடிஎஸ் மீட்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதனால் அது சென்ஸ் பண்ணி இப்போ உங்கள் வாட்டரில் டிடிஎஸ் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் குடிக்கலாமா, அது எந்த அளவுக்கான வாட்டர் எல்லாத்தையுமே இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிளாக காட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் குடிக்கும் போதே பார்த்துக்கலாம், ஓ வாட்டர் வந்து இப்போதைக்கு இந்த லெவலில் இருக்குது. இன்னும் சரி ஓகே, இப்போ வந்து 130 150 இது மாதிரிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த லெவலே குடிக்க வேண்டிய லெவல் தான். அப்படி இல்லை அதுக்கு மேலே இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்லாம் இன்னும் பிடிக்கல, இல்லை இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்போ கூட நீங்கள் அப்ளிகேஷனை வச்சு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் அதை சொல்லியிருந்தேன்ல ஆட்டம்பர்க் ஹோம், அந்த அப்ளிகேஷனை வச்சு உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு மோட் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அடாப்டிவ் ஃப்ளோ மோட் ஒன்று இருக்கும், RO/EV மோட் இருக்கும், அப்புறம் டேஸ்ட் டியூன் மோடு, அப்புறம் வந்து வெக்கசி மோட். அந்த அடாப்டிவ் ஃப்ளோ மோடு நான் சொன்ன மாதிரியே இப்போ அடாப்டிவ் ஃப்ளோ மோட் நான் சேஞ்ச் பண்ணேன்னா அடாப்டிவ் ஃப்ளோ மோடுக்கு ஏற்றாப்புல இப்போ உங்கள் டிடிஎஸ் லெவல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வருது, அதை எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல டிடிஎஸ் லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு டிடிஎஸ் லெவலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அதிகமான, ஏன்னா முனிசிபாலிட்டி வாட்டர்லாம் அடிக்கடி அதோட டிடிஎஸ் லெவல் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி வச்சுக்கும் போது நீ ஒரே டிடிஎஸ் லெவலில் செக் பண்ணிங்கன்னா கரெக்டான வேல்யூ அதே டிடிஎஸில் கிடைக்குதா உங்களால் அஷ்யூராக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த டிடிஎஸ் அதை நான் ஃபிட் பண்ணும்போது 80 இருந்தது. நான் இதை அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் எனக்கு 130 வரைக்கும் கிடைச்சது டிடிஎஸ் வேல்யூ. ஆனால் நான் செட் பண்ணி வச்சது 80 தான். ஆனால் இந்த அப்ளிகேஷனை வச்சு உங்களால் அடாப்டிவ் ஃப்ளோ மோடுக்கு போகும்போது அதுவே உங்களுக்கு முனிசிபாலிட்டி வாட்டர் எந்த அளவுக்கு வருதோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செட் பண்ண வச்ச லெவலுக்கு ஏற்றாப்புல அது அடாப்ட் ஆகிக்கும். உங்களுக்கு வந்து ஒருவேளை 200 கம்மியாக ஒருவேளை முனிசிபாலிட்டி வாட்டர்லேருந்து வந்துச்சுன்னா அது RO கட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த UFO யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தரோம். அந்த மாதிரி இப்போ மில்கில் மினரல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா மினரல்ஸ் ஆட் பண்ணி தரும். அதுக்கு தான் அந்த அடாப்டிவ் ஃப்ளோ மோடு யூஸ் ஆக போகுது. அதே மாதிரி RO/EV மோடு உங்களுக்கே தெரிஞ்சது தான். இல்லை எனக்கு அடாப்டிவ் ஃப்ளோ மோடு வேணாம், எனக்கு ரெகுலராக ரன் ஆகிற RO/EV மோட்லேயே ரன் ஆகுனா நீங்கள் அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் டேஸ்ட் டியூன் மோட் இருக்குது. டேஸ்ட் டியூன் மோட்னா இப்போ இதில் வந்து நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 50 to 100 TDS, அப்புறம் 75 to 125 TDS, 100 to 150 TDS இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 50 to 100 வரைக்கும் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு லெவலில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50லேருந்து 100 வேல்யூக்குள்ளே மட்டும்தான் டிடிஎஸ் வேல்யூ இருக்கும். அதுலேருந்து 50 100க்குள்ளே அதில் எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம், அந்த வேல்யூக்குள்ளே இருக்கும். அதுமாதிரி 75 to 125 அதிகபட்சமாக 100 to 150 வரைக்கும் நீங்களாகவே கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் டிடிஎஸ் வேல்யூவை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஏன்னா சில பேருக்குலாம் டாக்டர் வந்து இல்லை நீங்கள் ரொம்ப டிடிஎஸ் வேல்யூ கம்மியாக கொடுக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்கிங்கன்னு சொன்னால் அது உங்களால் நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் சொன்ன இந்த வெக்கேசி மோடு இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஊருக்கு எதுவும் போயிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்போ வந்து வாட்டர் பியூரிஃபையர் உங்களுக்கு எல்லா டைமும் ஃபில்டர் ஆகிட்டே இருக்குது, ஒரே வாட்டர் ஃபில்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து வெக்கேசி மோடுக்கு போயிட்டிங்கன்னா 7 நாளைக்கு ஒரு டைம் அதுவே தானாக ட்ரைன் ஆகி அதுவே தானாக மறுவாட்டியும் வாட்டர் ரீஃபில் பண்ணும். அப்போ நீங்கள் எப்போ வந்து குடித்தாலுமே வாட்டர் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் குடிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் வெக்கேசி மோடு அதுக்கு தான் யூஸ் ஆக போகுது. அப்புறம் மட்டும் இல்லாமல் இதில் த்ரெஷோல்ட் டிடிஎஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அடாப்டிவ் ஃப்ளோ மோடில் வந்து எனக்கு 300க்கு மேலே இருந்தால் இந்த மாதிரி எனக்கு அடாப்டிவாக RO இல்லாமல் இதை கட் ஆஃப் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்களே செட் பண்ணிக்க முடியும். எனக்கு 150 வந்துட்டாலே
நீ ஆரோவெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட செட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வேல்யூவில் இருந்தால் என்னங்கிறது ஃபுல் கண்ட்ரோலுமே உங்கள் மொபைல் ஃபோன் அப்ளிகேஷன்லேயே இருக்க போது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ ஃபில்டர் கூட வந்து ப்ரீ ஃபில்டர் இதுதான், இதை இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. அவங்க ஆட்டோமேட்டிக் சைட்லேருந்து தான் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்ஸ்டலேஷனுமே நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு எந்த குறையுமே என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இன்ஸ்டலேஷன் ரொம்பவே நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நேரம் இருந்து, ஏன்னா இது நான் இப்போ பழைய வாட்டர் பியூரை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த புது வாட்டர் பியூரை சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே எனக்கு அவங்களே இருந்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த இடத்துல மெஸ்ஸியாக இருந்தது எல்லாத்தையுமே அவங்களே க்ளீன் பண்ணி அவங்களே நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்ததாக இந்த வாட்டர் பியூரிஃபையோட வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் உங்களுக்கு வாரண்ட்டி கிடைக்கும் போது, அதே மாதிரி 2 இயர்ஸ் சர்வீஸுமே ஃப்ரீ. இப்போ இடையில இது ப்ராப்ளம் ஆனாலோ என்ன ஆனாலுமே அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி தந்துடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணாலோ நீங்களாக ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி இதில் எல்லாமே உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணும் போதே உங்களுக்கு கவர் ஆயிடுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இந்த வாட்டர் பியூரிஃபையரில் இருக்குது. அதனால தான் இதை அட்வான்ஸ் வாட்டர் பியூரிஃபையர்னு சொல்கிறேன். இந்த வாட்டர் பியூரிஃபையரை நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம்னா ஆட்டோமோர் கூட வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அமேசானில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோலையுமே டெக்ஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இதோட ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டான இந்தியாவிலே ஃபஸ்ட்டு அடாப்டிவ் வாட்டர் பியூரிஃபையர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது நிஜமாலுமே அட்வான்ஸ் வாட்டர் பியூரிஃபையரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்க்கெலாம் ஃபைவ் டெக் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி